கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த இமேஜ் எடிட்டிங் டூல் நானோ பனானா. அது இன்டர்நெட்டில் சோசியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஏன்னா அதோட இமேஜ் எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் ஃபோட்டோஷாப் வந்து தூக்கி சாப்பிட்ரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இமேஜ் எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நானோ பனானா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நானோ பனானா ப்ரோ. உங்களோட கற்பனைக்கு எட்டாத வகையில் இந்த இமேஜ் எடிட்டிங் டூல் வந்து நானோ பனானா வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜெமினி மாடல், அதாவது இந்த நானோ பனானா வந்து இதோட கேப்பபிலிட்டிஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப் ரீசனிங், நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து அதை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஹாலுசினேஷன் எதுவுமே இல்லாமல் ரிச் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹைலி ப்ரிசைஸ்டு இமேஜ் ரிசல்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ வந்து இந்த நானோ பனானா ப்ரோ எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இமேஜ் எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெமினி ஏன்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கூகுள் ஜெமினின்னு சொல்லி. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு பாருங்கள், நானோ பனானா ப்ரோ இஸ் அவைலபிள் ஆன் ஜெமினி 3.0 ட்ரை அப்படின்னு இருக்கா. ஸோ எய்தர் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கிரியேட் இமேஜ்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மாடல் இருக்கும். ஒன்று வந்து ஃபாஸ்ட்டுங்கிறது இருக்கும், இன்னொன்று வந்து திங்கிங் வித் 3 ப்ரோன்னு இருக்குது. ஸோ திங்கிங் வித் ப்ரோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த நானோ பனானா ப்ரோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நடிப்பு அரக்கன், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவரோட பிக்சரை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த நம்மளோட இமேஜை வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாஸ் கியூபுக்குள்ள வந்து இந்த இமேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இருக்கு பாருங்க, இதை சப்மிட் பண்ணுறேன். இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. சொன்ன மாதிரி வந்து இந்த கிறிஸ்டல் கியூபுக்குள்ள வந்து இவரோட பிக்சர் வந்து இருக்கிற மாதிரி அழகாக கிரியேட் பண்ணிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்களோட பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜ் ப்ராம்ப்டை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க. சரி, இப்போ ரெண்டாவது இமேஜ் எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சிக்கன் 65 வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு காமிக் ஸ்டைலில் வந்து எனக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு வந்து ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கிரியேட் அ காமிக் ஸ்டைல் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆஃப் சிக்கன் 65 வித் ஸ்டெப்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் கேட்குறேன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கோம்னா இங்கே வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு. காமிக் ஸ்டைலில் வந்து நானோ பனானா ப்ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ்ஷும் வந்து காமிக் ஸ்டைலில் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணுங்கள். தேர்டு வந்து வேறு மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 இமேஜ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், அந்த பாட்டிலில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் இருக்குது. அதே மாதிரி ஒரு கிராபு, அதாவது ஒரு நண்டு பிக்சர் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு பென்சில் அவுட்லைன் இமேஜஸ் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த பாட்டிலில் இருக்கிற டிசைன் அப்படியே வந்து இந்த கிராபு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன். இது எப்படி வந்து நானோ பனானா ப்ரோ வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். வெரி சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். ட்ரான்ஸ்ஃபார்ம் தி இமேஜ் 2 இன்டு இமேஜ் 1, அவ்வளோதான். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இதுவும் கிரியேட் பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராப் வந்து பாருங்கள் ஜஸ்ட் வந்து பென்சில் அவுட்லைனாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்டை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு கிளீன் இன்ஃபோகிராஃபிக்ஸ் வித்தவுட் மாடிஃபைங் எனிதிங் கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஏசி ஜெனரேட்டர் ஆர் ஏசி டைனமோ. அதே மாதிரி மேலே வந்து டெஃபனிஷன், அதுக்கப்புறம் பிரின்சிபல் இல்லைன்னா தியரி ஆர் ஒர்க்கிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்டை வந்து இங்கே வந்து அழகாக சூப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இன்ஃபோகிராஃபிக்கை கன்வெர்ட் பண்ணி இன்னும் ஒரு பெட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட
ஆக்டர் விஜய் அவர்களோட ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். இது என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்புட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம நானோ பனானா ப்ரோ வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி. நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், வாவ், செம்ம சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எப்படி ஒரு உடனில் வந்து கார்வ் பண்ணி கொடுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து அவரோட மீசை, தாடி, அதுக்கப்புறம் வந்து கையெடுத்து கும்புறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து நானோ பனானா ப்ரோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தெரியலங்க, இதுக்கு மேலே வந்து வேற எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு தெரியல. நானோ பனானா ப்ரோ வந்து சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்னி வேர்ல்டெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோங்கிறது ஒன் ஆஃப் த தீம் பார்க். அகைன் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டை தான் நான் கொடுக்குறேன். சி இஸ் போசிங் ஃபார் அ ஃபோட்டோ இன் மிட் லாங் ஷாட் அட் யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இமேஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், யூனிவர்சல் ஸ்டுடியோவில் சேம் விமன் வந்து அவங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க யூனிவர்சல் ஸ்டுடியோ, இந்த லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ட்ரீ, அதே மாதிரி இங்கே பீப்புள், இந்த பேக்ரவுண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அடுத்து வேற என்ன கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணி பண்ணலாம்னா, ஒரு போஸ்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சினிமாட்டிக் போஸ்டர். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நானோ பனானா ப்ரோ வந்து ஒரு சூப்பராக ஒரு தம்ப்நெயில் போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான தம்ப்நெயில், அதாவது போஸ்டர் தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரியேட் இன்ஃபோகிராஃபிக் மை ரெஸ்டாரண்ட், அதாவது என் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து யூ அண்ட் மீ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். மெனு வந்து என்னன்னா இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மெனு நான் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட மெனு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு ஒரு மெனு கார்டு கிரியேட் பண்ணிடுச்சு. யூ அண்ட் மீ ரெஸ்டாரண்ட், நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட நேமில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து Zone 1, Zone 2, Zone 3ன்னு சொல்லி 3 ஜோனில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஃபுட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவே, டெலிவரி, டைனிங், இங்கே வந்து கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி மெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்குங்க நானோ பனானா ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான சீனில் இங்கே இருக்கிற அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த யானை மட்டும் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நானோ பனானா கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். ரிமூவ் ஆல் த பீப்புள் ஃப்ரம் திஸ் இமேஜ், அவ்வளோதான், சிம்பிள் ப்ராம்ப்ட். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட், சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பாருங்கள், ஒரு பீப்புள் கூட இல்லை, நமக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை, சைடில் அங்கே இங்கே எங்கேயுமே வந்து பீப்புளே இல்லை. இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. நம்ம கேட்ட மாதிரி இந்த யானையை மட்டும் இந்த டெம்பிளுக்கு முன்னாடி அழகாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அங்கே வந்து பீப்புள் பின்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். அது இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம இமேஜஸ் இன்னும் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். ஸோ இனிமேல் அந்த கவலையை விடுங்க, நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணுங்கள். அங்கே பேக்ரவுண்டில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு விமன், அவங்க வந்து ஒரு கார் முன்னாடி நிற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பைக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பைக் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த விமன் வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. பர்டிகுலர்லி ஹிமாலயன் மவுண்டெயினில் ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன்ஸ், அதை வந்து நம்ம நானோ பனானா ப்ரோ கிட்ட கேட்கலாம். எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அகைன் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, சி இஸ் ரைடிங் திஸ் பைக் இன் ஹிமாலயன் மவுண்டைன் அப்படின்னு சொல்லி வெரி சிம்பிள் ப்ராம்ப்ட். இதை கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம்ம சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. த சேம் விமன், அதே மாதிரி சேம் பைக், பின்னாடி பாருங்கள் ஹிமாலயன் மவுண்டைன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பைக்கை சூப்பராக ரைட் போங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 15 இந்த மொபைல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு
டிஸ்அசம்பிள் திஸ் ப்ராடக்ட் இன்டு காம்பனன்ட்ஸ்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஅசம்பிள் பண்ணியிருக்கு. இதில் இருக்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து இந்த OnePlus 15 மொபைல் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து தனித்தனியாக பார்ட்ஸாக வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு கார்ட்டூன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த அதே ஃபாதர் அண்ட் சன் இது வந்து அழகாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுமே வந்து யூனிக் எக்ஸாம்பிள்ஸ். நீங்களும் வந்து இதே மாதிரி இன்புட் கொடுத்து சூப்பராக வந்து இமேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெமினி ஆப் வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்து ஈஸியாக நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இமேஜ் உங்களோட ஓன் ஃபோட்டோஸ் இல்லைனா ஏதாவது உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணால் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்க கொடுத்த எல்லா ப்ராம்ப்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.